வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கொடையை நம்ம விநாயகருக்கு சூப்பராக வீட்டிலே செய்ய போகிறோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் நான் சொல்ல சொல்ல ரொம்ப அழகாக இதை செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை பார்த்துட்டு செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இது ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளே செய்யலாம். இப்போ பாருங்கள், ஒரு கலர் பேப்பருங்க. அதுக்கு A4 ஷீட்லேயே உள்ள சைஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது சும்மா அவங்க காம்பஸை வச்சு போடுறாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு வளையலை வச்சு கூட நீங்கள் இதை ரவுண்டு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அந்த பேப்பரை இது ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்காகத்தான். பட் நம்ம மேலே போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்லேயே கிளிட்டர் ஷீட் இருக்கும் இல்லையா, நம்ம அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை அழகாக ஷேப்பாக கட் பண்ணி இப்போ ரவுண்டாக எடுத்துக்க போகிறாங்க. இது ரொம்பவே ஈஸி. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் உட்காந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்கள என்கேஜாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உபயோகமான விஷயமும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்தில். ஸோ பாருங்கள், அழகாக ரவுண்டாக கட் பண்ணிட்டாங்களா. இதை அப்படியே அதில் வச்சு ட்ரேஸ் பண்ணி திரும்ப அந்த ஃபோம் ஷீட்லேயும் ஒரு ரவுண்டு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறாங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டிலேயே கடையில் போய் வாங்காமல் செஞ்சோன்னா அதில் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கும் சரி, எனக்கு இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, நான் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்து சொல்லி கொடுப்பேன். அவங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட்டாக கற்றுக்கிட்டு செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம இதை கட் பண்ணி ரெண்டையும் நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறோனுங்க. அப்போ தான் உள்ளே நல்ல ஒரு திக்னஸான ஒரு இது கிடைக்கும். இதோ அதுதான் செய்ய போகிறாங்க அவங்களும். இப்போது இந்த பேப்பரை 4ஆக மடிக்கணுங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிற வேண்டியது தான். 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் ஒரு சின்ன கோன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ 4ஆக மடிச்சுட்டு இதை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இது என் கிட்ஸு மட்டும் இல்லை, இங்கே என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக அவங்கவுங்க வீட்டுக்கு இந்த மாதிரி கொடைகள்லாம் செஞ்சுருக்காங்க விநாயகருக்கு. ஸோ இதையே அப்படியே ட்ரேஸ் பண்ணி திரும்ப அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தாங்க. நம்ம எகெயின் அதுதான் செய்கிறாங்க அவங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதை அப்படியே போட்டுட்டு இதை உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டாப்லர் தான் போட போகிறோம். ரொம்பவே ஈஸியான விஷயங்க இது. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப ஈஸியான விஷயங்க இது. இப்போது கிளிட்டர் கம், க்ளூ கம் இருக்குது இல்லையா, இந்த க்ளூ கம்மை வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் இதை காய வச்சுருங்க. நீங்கள் சும்மா காய விட்டுட்டு லைட்டாக காய விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே தான் இவங்க ஃபோல்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் நல்லா ஒட்டிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் போட்டு விட்டுற வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான விஷயம். வச்சுட்டு இதோ அவ்வளோதான். அந்த அம்பர்லா ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்துடும். இதை நம்ம ஸ்டாப்லர் போட்டு விட்டுக்க வேண்டியது தாங்க. ரொம்ப ஈஸியான, சிம்பிளாக சூப்பராக செய்யலாம். நான் சொல்லி கொடுக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செஞ்சாங்க. இதை பாருங்கள், அந்த அம்ப்ரெல்லா ஷேப் வந்துருச்சு. இதில் நம்ம என்னென்ன டிசைன்ஸு நம்மளுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாங்க. அவங்க ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. இது நாங்கள் சும்மா வீட்டில் இருந்த திங்ஸை வச்சே பண்ணோம். ப்ளவுஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, நான்லாம் ஓனாகவே தான் ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கும் தெரியும். அடுத்தடுத்து வர வீடியோஸில் அது எல்லாமே வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் நான் ஒட்டுவேன் ட்ரெஸ்ஸில், என்னோடய ட்ரெஸ்ஸில், என் டாட்டரோட ட்ரெஸ்லாம். ஸோ அது மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் இப்போ டிசைன் பண்ணுறோம். இதுக்குன்னு தனியாக நான் போய் பண்ணலை. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு சுற்றிலும் கூட ஒட்டிக்கலாம். அடுத்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறாங்க இதில் ஃபுல்லாக அப்படியே.
இதில் நீங்கள் கிளிட்டர் ஷீட்டு தான் வச்சு நீங்கள் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற ஷீட்டை வச்சு கூட நீங்கள் சூப்பராக கலர் பேப்பர் வாங்கி நீங்கள் செய்யலாம். இது பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன மணி நிறையா இருந்துச்சு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் எடுத்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சத்தை கோர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு இதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணது. இந்த மணியை வந்து எப்படி கோர்க்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் ஒரு நூலோ உள்ளன் த்ரெட்டோ அல்லது சாதாரண நூலோ அதில் கூட நீங்கள் இந்த மணியை அப்படியே கோர்த்துட்டு அதை ஒரு ஊசியில் நீங்கள் கோர்த்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தாங்க, சாதாரண நியூஸ் பேப்பரை தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு குச்சி கூட சின்ன ஸ்டிக் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இந்த ஸ்டிக் எடுக்கிற குச்சி வச்சு பண்ணுறாங்க. அதை வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த குச்சியை எடுத்துட்டிங்கன்னா அது நல்லா ஈஸியாக ஃபோல்ட் ஆயிரும். அதை நம்ம அப்படியே இந்த அம்ப்ரெல்லாக்குள்ளே உள்ளே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஃபோல்டு நியூஸ் பேப்பரில் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாம் வேஸ்ட் திங்ஸை வச்சே பண்ணலாம். இது இந்த லேஸ் வந்து வேஸ்ட்டாக எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சுற்றி நாங்கள் பண்ணுறோம். நான் சொல்ல சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக பண்ணாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் கொடுத்தேன். அந்த லேஸை நம்ம அதில் சும்மா சுற்றி விட்டால் பார்க்க டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா கலர் டேப்பை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மேலே இது இருக்குது இல்லையா, இதுக்கும் சரி இதுக்கும் சரி ஒட்டிக்கலாம். உள்ளே கொஞ்சோண்டு க்ளூ கம் வச்சுட்டு அவ்வளோதாங்க. இதையும் கீழே ஒட்டி விட்டுறணும். அந்த கீழே ரவுண்டு இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ஒட்டிக்கணும், மேலே இதையும் ஒட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கும் கொடை வந்து. பாருங்கள், விநாயகருக்கு கொடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு விநாயகர் சதுர்த்திக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ் சொல்லி செய்யலாம், நீங்களும் கூட செய்யலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆர்வமாக குழந்தைங்க செய்வாங்க. இன்னும் நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்று ஒன்றா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இது செஞ்சுருக்கோம், அடுத்தடுத்து செய்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். இருக்க சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகிறாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணிவிட்டு போங்க.